உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. சாய் விசித்ரா. அப்போ அந்த டயலாக் கோச்சாக ஒருத்தர் போட்டிருந்தார் ரவீந்திரநாத்னு. அவர் என்ன பண்ணார், அவர் தான் டயலாக் கோச் பண்ணுவார். நான் வந்து அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக கோச் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு கன்னடம் தெரியும், பேசுவேன், படிப்பேன் எல்லாம். அப்போ அந்த டயலாக் கோச்சாக இருந்தவர், அவர் வேலையெல்லாம் முடிச்சு நாங்கள் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், ரூம்மேட்ஸாகவே இருந்தோம். அந்த ஷெடியூல் பெங்களூரில் நடந்தது. சப்சிடி முதல்ல தப்பிதத்தாளாக தான் எடுத்தேன். தப்பிதத்தால் சப்சிடிக்காக எடுக்கிறோம். படம்லாம் முடிஞ்சது சார், எடிட்டிங்லாம் முடிஞ்சது, டப்பிங்லாம் முடிஞ்சது, டைட்டில்ஸ் எக்ஸ்போஸ் ஆகி வந்திருக்கு. வந்து அவர் ஒரு எடிட்டர் என்ஆர் கிட்டு என்னை கூப்பிட்டு உட்கார, சுப்பண்ணா வாங்க, உங்களுக்கு கன்னடம் தெரியும்ல, படித்து சொல்லுங்கள். ஏன்னா அவருக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாதுங்கிறதுனால அவர் அனந்து சார் வந்து இங்கிலீஷில் எழுதி கொடுத்துருவார். அதுதான் டைட்டில் ஜெயராமன்கிட்ட போகும், அவர் வந்து அதை கன்னடத்தில் வந்து எழுதிப்பார். அது எக்ஸ்போஸ் ஆகி வந்திருக்கு. அப்படி வந்து பார்த்தேன், ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்தது யாருடைய கார்டு என்னன்னு. ஒரு கார்டை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா அப்போ வந்து பாலச்சந்தர் சார்கிட்ட வந்து எனக்கு சீனியர் அமீர்ஜான் சார், டைரக்டர் அமீர்ஜான் சார், எனக்கு பின்னாடி வந்து சேர்ந்தார். நான் யார் தெரியுமா படம் டைரக்ட் பண்ண ஒருத்தர், அவர் வந்து எனக்கு ஜூனியராக இருந்ததுனால எனக்கு அடுத்தபடியாக தான் பேர் போட்டிருப்பாங்க, வெங்கட்ராமன் அவர் பேர். இதில் அசோசியேட் டைரக்டர் அமீர்ஜான், நாங்கள் 2 பேரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அது வந்து கன்னடத்தில் சக நிர்தேசகா அப்படின்னா இணை இயக்குனர், நிர்தேசக சகாயிகளோ அப்படின்னா உதவி இயக்குனர்கள். நான் பார்த்துட்டேன், வந்து டென்ஷன் ஆகிட்டேன். ரவீந்திரநாத் வந்து என்ன பண்ணிட்டான், சக நிர்தேசகான்னு அவன் பேரை போட்டான், எழுதி கொடுத்துட்டு போயிட்டான் கன்னடத்தில். அமீர்ஜான் சார் பேரையும் என் பேரையும் வெங்கட்ராமன் பேரையும் ஒன்றா வந்து சகாயிகள் அசிஸ்டன்ட் டைரக்டர் போட்டிருக்கு. நான் சொன்ன உடனே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அவன் வேலை முடிஞ்ச அவன் போயிட்டான். அப்புறம் நான் வந்து சொன்னதுனால டக்குன்னு டைட்டில்ஸ் ஜெயராமனை கூப்பிட்டு அவங்க கரெக்ஷன் பண்ணோம். அப்பா சொன்னதுக்காக படித்தேன். மலையாளம் பயன்பட்டது, தெலுங்கு பயன்பட்டது, கன்னடம் பயன்பட்டது. இதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு தந்தையாக அவர் எனக்கு கொடுத்த அட்வைஸில் நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டது. எனக்கு இப்போவும் அது பயன்தரு. நீங்கள் பல நடிகைகளுக்கு வசனம் சொல்லிக் கொடுத்தேன்னு சொன்னீங்க. தெலுங்கு நடிகைகள், கன்னட நடிகைகள், இப்படி எல்லாம் பாலச்சந்திரத்தை பணியாற்றும். இதில் எந்தெந்த நடிகைகள்லாம் உடனே ஷார்ப்பாக பிக்கப் பண்ணிக்குவாங்க? சரிதா சார், நடிகை சரிதா பிக்கப் பண்ணிட்டாங்க, ஈஸியாக பிக்கப் பண்ணிட்டாங்க. சில பேருக்கு வந்து அந்த ப்ரொனவுன்சியேஷன் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி சின்ன உரசல்கள் எனக்கு இருந்திருக்கு. அப்படியா? சொல்லலாம், ஒன்றும் தப்பில்லை. சுஜாதாவுக்கு அந்த மலையாளம் ஸ்லாங் இருந்ததுனால இது எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் ஈஸியாக வராது. அதனால் வந்து கொஞ்சம் கடுகடுப்பாக இருக்கும் டப்பிங்லாம் இருக்கும்போது. ஏன்னா நான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப கோச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒய் விஜயா நல்லா பிக்கப் பண்ணிட்டாங்க. ரஜினி சாருக்கு மைனர் கரெக்ஷன்ஸ், ஏன்னா அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டார், அதனால் மைனர் கரெக்ஷன்ஸ் எப்போது தேவைப்படும் சொன்னால் அவர் வந்து கேட்டுக்குவார். என்ன தமிழ் சொல்லி கொடுத்தது கண்மணி சுப்புன்னு வேறு சொல்லிட்டார் அவர். அதனால் இதுதான். ஆனால் நிறைய பேர் இன்னும் சில மதர் கேரக்டர்லாம் பண்ணாங்க, அவங்க பேர்லாம் எனக்கு பட்டண பிரவேசத்தில். அப்போ கன்னட நடிகை ஒரு அம்மா வந்து இதில் அவர்கள் படத்தில் சுஜாதாவுடைய மாமியாராக வருவாங்க, ரஜினி சார் மதரா. அந்த கன்னட நடிகை, அவங்க எல்லாருக்கும் தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. மெயின் நான் வந்து பாலச்சந்தர் சார்கிட்ட இருந்தது எனக்கு தமிழ் தெரிஞ்சதுனால உபயோகமாக இருந்தது, மற்ற மொழிகள் தெரிஞ்சதும் எனக்கு உபயோகமாக இருந்தது. பாலச்சந்தர் படத்தில் பணியாற்றும் போது ரஜினிகாந்தோடும் கமல்ஹாசனோடும் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? 2 பேருமே வந்து ரொம்ப இயல்பாக இருப்பாங்க என்கிட்ட, அது ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. கமல் சார் வந்து வாங்க ஷேக்ஸ்பியர், சின்ன தாடி ஒன்று வச்சுருப்போம், வாங்க ஷேக்ஸ்பியர்னு காமெடி பண்ணிவிட்டு டைலாக் சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் மாடுலேஷன் சொல்லக்கூடாது அது எனக்கு தெரியுங்கிற மாதிரி. ஆனால் எங்கள் டைரக்டர் மாடுலேஷன் என்னன்னு எனக்கு தான் தெரியும், நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் அது பெரிய பிரச்சனை ஆகாது. ரஜினி சாருக்கு வந்து டைலாக் சொல்லி கொடுத்தோன்னே பிக்கப் பண்ணுவார். எப்போவாவது வந்து அந்த ஸ்லாங் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா, சார் இந்த இடத்துல இப்படி கரெக்ஷன் பண்ணிங்க சார்னா பண்ணிக்குவார். ரொம்ப ஜோவியலாக இருந்தது கிடையாது, கமல் சாரோடு இருந்த மாதிரி. ரஜினி சாரோட நான் வந்து
அவ்வளோ நெருக்கமாக இல்லை, ம் ஆனால் அவர் மதிப்பார். ம் சமீபத்தில் ஒரு தடவை ஒரு விழாவுக்காக அவரை இன்வைட் பண்ண போயிருந்தார் ரஜினி சாரை. ம் அவங்க என்கிட்ட கேட்டாங்க பிரம்மகுமாரிஸில். ம் அந்த ஃபங்க்ஷனுக்கு அவரால் வர முடியுமான்னு கேட்க போனேன். போனப்போ அவர் என்னை ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு, அந்த காலத்தில் நான் அவங்கள ரொம்ப பாடுபடுத்தியிருக்கேன்ல, கடைசியாக இவனை பிடிச்சிக்கோ, இவன் தான் உனக்கு எல்லாம் அப்படின்னு டைரக்டர் பாலச்சந்தர் சொன்னதை இவர் எனக்கு ஞாபகம் வச்சிருந்து என்கிட்ட சொன்னார். ரொம்ப அது ஒரு, ஏன்னா அந்த திரைப்படத்துறையை விட்டு வந்தது எத்தனையோ வருஷத்துக்கு பின்னாடி அது எனக்கு கிடைச்ச ஒரு இது. அப்புறம் பாலச்சந்தர் சார்கிட்ட இருந்தபோது நான் ஒரு விஷயம் வந்து அப்போ ஒரு டிபேட் இருக்கும் சார், ரஜினி சார் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால சொல்கிறேன். பிரியாங்கிற படத்தில் தான் சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் போட்டார் பஞ்சண்ணன். ஆனால் அதுக்கு முன்னாடியே இண்டஸ்ட்ரியில் ஒரு டிபேட் இருக்கும், அவர் சூப்பர் ஸ்டார் ஆனதே பைரவி படத்தில் தான் அப்படிம்பாங்க. அது இதே கேள்வியை ஒருத்தர் கேட்குறாரு பேசும் படத்தில், பாலச்சந்தர் பதில்கள்னு ஒரு பகுதி. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்தியது நீங்கள், சூப்பர் ஸ்டார் ஆக்கியது யார்? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ரசிகர்கள். அதான் உண்மை. அதான் உண்மை இல்லையா? அது மாதிரி அப்பா கூட இருந்ததும், இயக்குனர் சிகரம் கூட இருந்ததும், இப்படி நட்சத்திரங்களோடு பணியாற்றியது எனக்கு பெரிய பாக்கியம். ஒரு இயக்குனராக பாலச்சந்தர்கிட்ட நீங்கள் பார்த்த தனித்தன்மை அப்படின்னா எதை சொல்லலாம் சார்? தனித்தன்மைங்கிறது அவர் வந்து அந்த அந்த கதையினுடைய டயலாக் விட்டுருங்க, டயலாகில் அந்த டயலாகில் பஞ்ச் இருக்கும், அதை எப்படி வந்து மாடுலேட் பண்ணணுமோ அதில் வந்து மேட்டர் வந்துடும். அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க, அதிலே கூட நான் சொல்லியிருந்தேன். அதாவது நூல்வேலியில் இவங்க வந்து சென்சார் போர்டு ஆஃபீஸர், யார்? சுஜாதா கேரக்டர் தான். சரத்பாபு ஹஸ்பண்டு, பக்கத்து வீட்டில் கொஞ்சம் விவரம் தெரியாத பொண்ணு மாதிரி சரிதா நடிச்சிருப்பாங்க. இவங்க அந்த சென்சாரில் வந்து ஒரு விஷயத்தை அப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அப்படியெல்லாம் வந்து காமிக்கக்கூடாது, எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அப்ஜெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த காட்சி எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த காட்சி அப்படி ஆழமாக மனசில் பதிஞ்சிருக்கு. அதில் வந்து இவங்க வீட்டுக்கு வருவாங்க, உள்ள சிரிப்பு சத்தம் கேட்கும் ரூமில், இவங்க கணவருடைய குரலும் கேட்கும், சரிதாவுடைய குரலும் கேட்கும். மெதுவாக போய் அப்படியே கதவை திறப்பாங்க, அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே வருவார் டைரக்டர், என்ன பண்ணணுங்கிறது. அதெல்லாம் அப்படியே கதவை திற பார்க்குறேன், நம்ப முடியல, கத்த முடியாது, திட்ட முடியாது. அப்படியே திரும்பி வர்ற, திரும்பி வந்து உட்கார்ற, என்ன பண்ணுறதுன்னு உனக்கு தெரியல, அழுதா கூட சத்தம் வெளியே கேட்டுரும், ஜீரணிச்சுக்கிற, ஃபோனை எடுத்து டயல் பண்ணுற, சாரி சார் நான் அப்ஜெக்ட் பண்ணது தப்பு, அந்த காட்சியை அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு இந்த எக்ஸ்ப்ரெஷனை சொல்லி கொடுப்பார் பாருங்கள். இந்த எக்ஸ்ப்ரெஷனை படிச்சுட்டு வந்தது தான் என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது நான் சீரியல்களுக்கு எழுதும்போது. அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் சார் அதிகமாக அவர்கிட்ட படிச்சுக்கிட்டேன் நான். அப்புறம் அவர் கூட நான் வேலை செஞ்சப்போ பூவிலங்குங்கிற படத்தில் அமீர்ஜான் சாரை டைரக்டர் ஆக்குனார், என்ன டயலாக் ரைட்டராக வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நடுவில் ஒரு படத்துக்கு ஹெல்ப்புக்காக கூப்பிட்டார். அவங்க 3 பேர் ரைட்டர்ஸ், அனந்த் சார் எழுதுவார், பாலகுமாரன் அப்போ சேர்ந்துருக்கிறார் அவர் எழுதுவார், நானும் எழுதி கொடுப்பேன். நான் ஒரு வருஷம் எழுதி கொடுப்பேன், அவர் எல்லாத்தையும் படிப்பார், எது எது நல்லா இருக்கோ அதெல்லாம் எடுத்து கோர்வை பண்ணுவார். ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கிறோம், அதாவது சரிதா வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அந்த உங்களுக்கு கல்யாண அகதிகள் படம் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது வாழ்க்கையில் கல்யாணத்தின் மூலமாக வாழாவெட்டியானவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அதில் கல்யாணமாகாத கேரக்டரு சரிதா கேரக்டரு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கூட வந்து ஒரு பொண்ணு நடித்தது, அவங்ககிட்ட கேட்பாங்க, அதாவது நீ ரொம்ப பட்டிக்காடாக இருக்க, இன்றைக்கி இருக்கிற ஆம்பளைங்களுக்கு கவர்ச்சி வந்து லட்டில் இல்லை, அது சப்ளை பண்ணுற தட்டில் தான் இருக்குது, அதனால் நீ மடியை விட்டுரு, மிடிக்கு வா, மேக்ஸியில் பூந்துக்கோ, எல்லோரும் உன்னை பார்ப்பாங்கன்னு சொல்லு. இதுக்கு பின்னாடியே அடுத்த சீன் வரும். அடுத்த சீன் வரும்போது அந்த வீட்டில் இருந்த ஒரே ஆம்பளை வந்து சார்லி, அவர் குடத்தில் தண்ணி தூக்கிட்டு இப்படி உள்ளே வருவார். இவங்க வர்றதை பார்த்துட்டு அது என்னமோ நடக்கக்கூடாதது நடந்துட்ட மாதிரி அவன் கத்தணுன்னு மற்ற அந்த அங்கே இருந்த மற்ற பொம்பளைங்கள்லாம் ஓடி வந்து ஷாக்கோடு ஓடி வந்து பார்ப்பாங்க. இவங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நாணி கோணி வருவாங்க.
அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் ட்ரை பண்ணுவார் பாலச்சந்தர் சார். நகத்தை கடிச்சிக்கிட்டே இருந்தார். அது வந்து அம்புலம்மா கெட்டு போயிட்டாங்கன்னு ஒரு டயலாக் சொன்னார். அப்புறம் அவருக்கே திருப்தி இல்லை. ட்ராக்கெல்லாம் வேறு போட்டுட்ருக்காங்க. ட்ராலி போட்டு ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டியா அப்படின்னாரு. எனக்கு ஒரு டயலாக் தோணுச்சு. சரி மெதுவாக சொல்லுவோமே. அதுக்கு முன்னாடி சுரேஷ் கிருஷ்ணா இருந்தார், வசந்த் இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் லேட்டாக சொல்லுவோன்ட்டு டைரக்டர்கிட்ட போய் டேக்குன்னு நினச்சி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம் அப்படின்னாரு. நான் பக்கத்தில் போய், ஏன் சார், ஐயையோ அம்புலம்மா சேலை இல்லாமல் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும், முதுகில் அடித்தாரு ஒரு அடி. இதைத்தாயா நான் எதிர்பார்த்தேன். சூப்பர். இந்த என்ன வேணுமோ, என்ன வந்து ரிசல்ட் வரணுமோ அதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவார். அதையும் நான் கற்றுக்கிட்டேன்னு வச்சிங்களேன். அந்த ஒரு டைலாகில் என்னை அடித்த அடி இன்னும் மறக்க முடியாது. உதவி இயக்குநர்களுக்கு கருத்து சுதந்திரம் கொடுப்பாரா? எல்லாம் விவாதிக்கலாமா, இது சரியில்லை சார்லாம் சொல்லலாமா அவர்கிட்ட? இல்லை, அதாவது ஜென்ரலாக நாங்கள் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டோம். எனக்கு கதையை பொறுத்த வரைக்கும் டைரக்டரும் அனந்த சாரும் தான் டிசைட் பண்ணிவிட்டு, டைரக்டர் வந்து எழுதிட்டு வருவார் டைலாகை. எழுதிட்டு வந்து அதை காப்பி பண்ணுறதுக்கு என்கிட்ட கொடுப்பாரு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, அதில் ஏரோவெல்லாம் போட்டு கரெக்ஷன்லாம் பண்ணியிருப்பார். நான் கரெக்டாக எழுதி முடிக்கணும். அப்போ என்கிட்ட ஒரு திறமை இருந்தது. அது அபார திறமை தான் நினைக்கிறேன். ஏன்னா அது காப்பி எடுக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டார். உடனே டைலாகு கோச் பண்ணோம், ப்ராம்ப்டிங் வேறு பண்ணோம். நான் மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவேன். அப்படி வந்து எங்களுக்கு வந்து கதையில் கருத்து சொல்கிற வாய்ப்பு கிடைக்கல. அசிஸ்டண்ட் அனந்த சாரும் அவரும் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் எடிட்டிங்கில் சில நேரங்களில் இது வந்து இந்த இடத்துல வர்றது கரெக்டா அப்படின்னு கேட்பார். ஒரு முக்கியமான இதுக்கு நடுவில் ஒரு பாட்டு வருது, இங்கே சீட் ஆகுதா அப்படிம்பார். எடிட்டர் சார்கிட்ட கேட்பார், என்கிட்ட கேட்பார். அந்த எடிட்டிங்கில் மட்டும் கேட்பார். அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். அமிர்ஜான் சார் சொல்லியிருக்காரு, நான் சொல்லியிருக்கேன். ஈரங்கி சர்மான்னு ஒரு அசோசியேட் டைரக்டர் இருந்தார். பல படங்கள் ஒர்க் பண்ணார். பல படங்கள் அவர் தான். அவர் வந்து அவரெல்லாம் சொல்லுவார். நான் வந்து தேர்ட் அசிஸ்டண்ட்டுங்கிறதுனால எப்போவாது இந்த மாதிரி இது கேட்கும்போது சொல்லுவேன் நான். பட் மதிப்பு ரொம்ப கொடுப்பார். அனந்தோட பழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சதா? நல்லா அமைஞ்சது சார். ஆக்சுவலாக நான் வந்து 7th சேனலில் ஒரு படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க. அப்போ அனந்த் சார்கிட்ட கதை கேட்டோம். அவர் வந்தார். 7th சேனலில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து இதாகலை, மெட்டீரியலைஸ் ஆகலை. அவர் ரொம்ப நல்லா சொல்லுவார். எனக்கு டைலாக் ரைட்டர் வாய்ப்பு கொடுத்தது டைரக்டர் தான். பூவிலங்குங்கிற அதில் வந்து ஹீரோ வந்து எம்எல்ஏவுடைய பையங்கிறதுனால ரொம்ப இதுவாக இருப்பான், எல்லாரையும் டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது ஹீரோயினை வந்து கிண்டல் பண்ணுவான். பண்ணோன்னா அவளுக்கு கோவம் வந்து ரிவோல்ட் ஆகி டைலாக் சொல்லுவான். அதில் வந்து, நீ என்ன பெரிய ஆள் நினச்சிட்ருக்கியா, நீ மட்டும் அந்த எம்எல்ஏவுடைய பையனா இல்லைன்னா நீ மீசை வச்ச கரப்பாம்பூச்சி, அவ்வளோதான்டா அப்படின்னு டைலாக் சொல்லுவாள். அனந்த் சார் சுப்பண்ணா பின்னிட்டேல் அப்படின்னார். வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது வைரமுத்து சார் வந்திருந்தார் ப்ரொஜெக்ஷனுக்கு. அவர் பார்த்தார். அதில் நான் ஒரு சீனில் கூட நடிச்சிருப்பேன். என்ன சுப்பு நடிப்பு எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? அவன் ஆளின் ஆளுங்க அப்படின்னு சொன்னார் டைரக்டர். நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். டைரக்டர் படத்தில் தப்பு தாளங்களில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நூல்வெளியில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நினைத்தாலே நிற்கும்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் ஒரு தடவை வந்து இவர் ஒரு விரல் கிருஷ்ணராவ் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. சரி டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு என்ன நடிக்க சொல்லிட்டாங்க. அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தார். சுப்பு, உனக்கும் எனக்கும் பிரச்சனை வேண்டாம், அடுத்த படத்துலேருந்து ஒரு நல்ல கேரக்டராக 2 கேரக்டராக செலக்ட் பண்ணு, ஒன்று நீ பண்ணு, ஒன்று நான் பண்ணு அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நல்ல அந்த திரைப்படத்துறையில் இருந்த வரைக்கும் எனக்கு அந்த இதெல்லாம் நல்ல. பாலச்சந்தருக்கும் அனந்தகுமார் நட்பை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார், அதாவது அனந்த் சாரை வந்து யாராவது, ஏன்னா அவர் தான் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், டிசைனர், அவர் தான் எல்லாருக்கும் பிளான் பண்ணி கொடுப்பார். பிளான் பண்ணி யார் யாருக்கு டேட் சொல்லணும் என்னன்னெலாம் சொல்லுவார். அனந்த் சாரை மதிக்கலைன்னா அவருக்கு கோவம். அந்த மாதிரி 2-3 சம்பவங்கள் நடந்திருக்கா? ஆக்சுவலி அவர்கள் தெலுங்கு எடுத்துகிட்டு இருந்தோம். தெலுங்கில் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணாங்க. யார் இது, சுஜாதா கேரக்டர். அவங்க வந்து டேட்டு விஷயமாக சொல்லும்போது அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. சார், நீங்கள் இன்னும் இஷ்டத்துக்கு டேட்லாம் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
அந்த அம்மா வந்து சண்டை போட்டாங்க. சண்டை போட்டதுக்கப்புறம் டைரக்டர் வந்து பல பேருக்கு மத்தியில் அப்புறம் டைரக்டர் வந்து என்ன பண்ணார், டைரக்டருக்கு அதுக்கு வந்து அது அனந்த் சார் போய் சொல்ல மாட்டார், கூட இருக்கிறவங்க. அனந்தோட சண்டை போட்டாங்களா? ஆமாம். ஓ. அதனால் தெரிஞ்சது. எத்தனை சீன் எடுத்திருக்கு அப்படின்னாரு டைரக்டர். இது வரைக்கும் 4 சீன் எடுத்துருங்க, கட் பண்ணுங்க, வேறு ஆர்டிஸ்ட்டை போடுங்க அப்படின்னாரு. அந்தளவுக்கு அனந்த் சாருக்கு மதிப்பு கொடுத்தார். அனந்த் சார் வந்து ரைட் ஹேண்ட் அல்லது பாலச்சந்தரின் மூளைன்னு எல்லாம் கூட சொல்லுவாங்க, பிரெயின் பிஹைண்ட் பாலச்சந்தர்னு. படப்பிடிப்பு தளத்தில் பாலச்சந்தர் கமல்ஹாசன், பாலச்சந்தர் ரஜினி ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்த்தீங்க நீங்கள்? பாலச்சந்தர் ரஜினி வந்து ரஜினிக்கு வந்து ரிஹர்சல் கொடுத்துட்டு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார், கமல் சாருக்கு கொடுக்கறத விட அதிகமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். ஓ. சில விஷயங்கள், சில ஸ்டைலெல்லாம் அவராக பண்ணுவார்ல, அது சுதந்திரமாக அவர் பண்ணுவார். இல்லை சில இடங்களில் அது வேண்டாம்னு கூட சொல்லுவார். ஆனால் கமல் சார் வந்து டோட்டலி ஃப்ரீ. அவராக தான் வந்து என்ன மூமெண்ட்டு தான் நான் அவர் டைரக்டர் சொல்லணும், அங்கேருந்து வரேன், இங்கேருந்து இங்கே நின்று பார்க்குறேன், இங்கே பேசணும் அப்படின்னா அவர் ஸ்டைலில் அவர் சிலதெல்லாம் பண்ணுவார். அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு டைரக்டர். பட் ஒர்க்கிங் வித் போத் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஒன்றும் ஸ்ட்ரெயினாக தெரியல. இது டைரக்டர் 2 பேருமே டைரக்டருக்கு நல்ல மதிப்பு கொடுத்தாங்க. டப்பிங்கு அதெல்லாம் வந்து சில இப்போ டோட்டலாக நான் தான் டப்பிங் இன்சார்ஜுங்கும் போது சில நேரங்களில் அந்த வெயிட் என் தலையில் இருக்கும். இல்லை சார் ஒன் மோர்னு கேட்டு எல்லாரையும் பகைச்சிக்கிற அந்த இது எனக்கு இருந்தது. சில என்னதான் ஒன் மோர் கேட்டால் பிடிக்கிறது இல்லை, யாருக்கும் பிடிக்கிறது இல்லை சார். நீங்கள் சொல்கிறபடி தான் பேசணுமா, இது ஏன் ஸ்டைல் இல்லை சார், பாலச்சந்தர் சார் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது பட்டண பிரவேசம் படம் முடிஞ்சு டைரக்டர் சிங்கப்பூருக்கு போயிருந்தார் ஒரு ஷோவுக்கு, ட்ரூப்போடு போயிட்டு வந்திருந்தார். அப்போ இவர் சின்ன சிவாஜின்னு சொல்லுவோம் அவரை, கணேஷ், ஜெய்கணேஷ் பாடா படுத்திட்டார் சார் டப்பிங்கில். அதுக்கு தான் அவனை வச்சுருக்கேன். கம்ப்ளைண்ட்டே ஏற்றுக்க மாட்டார். அதே பட்டண பிரவேசத்தில் ஒரு முன்னுரை வரும், கிராமத்துலேருந்து பட்டணத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறது. அந்த முன்னுரையை அவர் படித்தார். நான் தான் டப்பிங்கில் வந்து இன்ஜினியர் பக்கத்தில் உட்காந்தேன். சார் ஒன் மோர்னு அப்படி திரும்பி பார்த்தாரு, அவர்கிட்டே ஒன் மோர். அதுக்கப்புறம் சார் அந்த இடத்துல வந்துட்டேன், அது சொல்லி ஆகணும், இந்த மாடுலேஷன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார்னு இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு ஒன் மோர்னார். பண்ணோம். வந்ததுக்கப்புறம் பிக்கப் பண்ணிட்டடா நீ அப்படின்னாரு. சூப்பர். மாடுலேஷனை பிக்கப் பண்ணிட்ட அப்படின்னு என்னை பாராட்டினார். ஆக்சுவலாக நான் வந்து அன்புள்ளத்தான் படம் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே அவர் உடனடியாக அனுமதி கொடுக்கல. ஏன்னா நீ தான் வந்து டப்பிங் பார்க்குற, நீ தான் வந்து டைலாக் கோச்சாக இருக்க, இன்னொரு ஆளை நான் எப்போ வந்து பிடிச்சி எப்போ நான் வந்து அவனை டெவலப் பண்ணுறது அப்படின்னாரு. இல்லை சார் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும்போது தானே சார் நான் படம் பண்ண முடியும். ரஜினி கமல் 2 பேரையும் செட்டில் கோச்சிட்டு இருக்காரா? எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் ஒரே ஒரு இது, ஒரு 16 லென்ஸ் போட்டு ஷாட் எடுத்துகிட்ருக்கோம், கேமராவுக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன். அவர் கமல் சார் ஏதோ டைலாக் பேசிட்டு வர, எந்த படம் மன்மதலிலே என்னன்னு அதில் வந்து நான் ப்ரான் பண்ணோம். கமல் சாருக்கு எப்போவாவது மறந்து போச்சுன்னா ஒரு சின்ன சிக்னல் பண்ணுவார், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுவார். இப்போ டைலாக் மறந்துட்டாருன்னு அர்த்தம், எடுத்து கொடுக்கணும். நான் அது கூட வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். கேட் என்ன அங்கேயே பார்த்துட்ருக்க, நீ பேடை பாரியா, அவன் ஒழுங்காக டைலாக் சொல்கிறாங்களா இல்லையான்னு பாரியா அப்படிம்பாரு. அப்புறம் கமல்கிட்ட திரும்பினோடனே கமல் வந்து இல்லை சார் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி யார்கிட்டையும் அவர் நினைத்தாலே இனிக்கும்ல மட்டும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. ஒரு ஹோட்டலில் எடுக்கிறோம், ஆக்சுவலி அது என்னால் வந்தது, அதை நான் கன்ஃபெஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. ரஜினி சார் வந்து காலையிலேருந்து ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, மத்தியானம் போனால் 3 மணி நேரமாக என்னமோ தான் வாங்கியிருக்கோம், அது நீங்கள் டயலாக்லாம் இப்போவே கோச் பண்ணுற, அங்கே வந்து அந்த வேலையை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் நான் ரஜினி சார் கிளம்பிகிட்ருக்கார் வீட்டுக்கு போகிறதுக்கு. சார் ஒரு தடவை டைலாக் பார்த்துட்டு போயிடுங்க சார், அதெல்லாம் வேணாம் நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அனந்த் சார் வந்து என்ன சொன்னார், இல்லை டைரக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவர் கோவம் வந்துடுச்சு. ரஜினி சார் மனுஷனாக மதிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கத்திட்டார். கத்தின உடனே அவர் அனந்த் சார் வேறு சரின்னு ஒன்றும் சொல்லலை, சரின்னு விட்டார்.
அங்கே வந்ததுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ரஜினி சார் வந்தார். எல்லாம் உங்களால் வந்தது. நான் என்ன சார் பண்ணேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், எனக்கு கிடைச்ச இன்ஸ்ட்ரக்ஷன் டயலாக் சொல்லி கொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் ஒர்க் ப்ரெஷரில் அவர் இருந்தார். உங்களுக்கு தெரியும் அந்த காலங்கள்லாம் அந்த ஒர்க்கு லோடுனால அவர் ஆமா. ப்ரெஷரில் இருந்தார். அப்புறம் டைரக்டர் வந்தார். வந்த உடனே என்ன டயலாக்லாம் சொல்லி கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ரஜினி, நாங்களும் மனுஷங்க தான், ரஜினி கிட்டியா? நாங்களும் மனுஷங்க தான், சொல்லி கொடுயா அப்படின்ட்டு போயிட்டார். எல்லாருக்கும் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ளேரப்பான ஒரு விஷயம். பட் அவர் என்றைக்குமே டைரக்டரை குருவாக தான் மதிச்சிருக்கிறார். ஆமாம், பெரிய மரியாதை ரஜினிக்கு. நாகேஷோட பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா உங்களுக்கு? திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நம்மவர்ங்கிற படம். அப்போ அதில் வந்து நீங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு எப்போவாது அப்பா கேட்டிருக்காரா? ஒரு கமெண்ட் என்னால் மறக்க முடியாது. அன்புள்ளத்தான்னு ஒரு படம், கலைவாணனை ஹீரோவாக போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு படம். அப்பா படம் பார்த்தாரு, படம் பார்த்துட்டே இருந்தார். எப்போவுமே வெளியில் வந்து மது அருந்தவே மாட்டார். அன்னைக்கு முத்து எடுத்து வை அப்படின்னார் பாதி படத்தில். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.